Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology, zoology and pure science zoologyக்கான first midterm exam important questions தான் பார்க்க போறோம். நீங்க first midterm exam இல்ல காலாண்டு, அரையாண்டு, பப்ளி எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த questions வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. chapter 4க்கு ஆல்ரெடி நம்ம வந்து first, second, third இது மூணுத்துக்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அல்லது பிளேலிஸ்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கேட்காம ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு சார் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் தான் சரிங்களா, சொல்கிறத வந்து அதை கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. நம்ம வந்து சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி பயோ பாட்னிக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து மிட்டமுக்கு தேவையானது அப்லோட் பண்ணிட்டோம். சாப்டர் 1 and 2க்கு லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஸ்டினும் அப்லோட் பண்ணோம். புக் பேக் லெசனில் புக் பேக் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணோம் சரிங்களா. பயோசாலஜிக்கு அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. சாப்டர் 4ல் சரிங்களா. மோஸ்ட்லி இதை தாண்டி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. அடுத்த வீடியோவில் சாப்டர் 4க்கான புக் பேக்கில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அப்லோட் பண்ணோம். அதே போல் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. மோஸ்ட்லி இப்போ சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு நோட் எடுத்து நீங்கள் தனியாகவே என்ன பண்ணி வச்சிங்க, எழுதி போட்டு வச்சிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இல்லாத ஹேபிட் என்னவாக இருக்குது அப்படின்னா எழுதுறது சரிங்களா. நம்ம படிக்கிறப்பையும் எழுதி பார்க்க சொன்னால் எழுதி பார்க்குறதில்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து எழுதுங்க அப்படின்னா எழுதுறதில்ல. ஒன்லி டைரெக்டாக ரீட் பண்ண வேண்டியது ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாமில் போயிட்டு தான் என்ன பண்ணுறாங்க எழுதுறாங்க. அப்போ அவங்க வந்து எனக்கு மறந்து போச்சு, நான் வந்து திருப்பி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்து எழுதுறேன், அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத பழகுங்க. ஒரு 5 மார்க் படிக்கிறீங்கன்னா ஒன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ அந்தவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாமே புரியாத டேர்ம்ஸாக இருக்கும். அதை எழுதி பார்த்தா தான் நமக்கு வந்து வரும். ஸ்பெல் மிஸ்டேக் இது எல்லாமே பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுதி பார்ப்போம் சரிங்களா. அதுவே வந்து மாற்றி வரும். அதனால் ஒரு 2 மார்க் 3 மார்க் ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின்னா கொஞ்சம் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து மறக்காது. எந்த இடத்துல உங்களுக்கு மறக்குது அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிடலாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். இப்போ சாப்டர் 4ல் பாருங்கள். நீங்கள் 1 and 3 வந்து நோட் பண்ணி வச்சிங்க. சாப்டர் 4 பாருங்கள். லைனேசேஷன் என்றால் என்ன, வாட் இஸ் லைனேசேஷனு, வாட் ஆர் கோலன்ட்ரிக் ஜீன், அதுக்கடுத்து மென்ஷன் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபினைல் கீட்டோர்னியா, வாட் இஸ் மல்டிபிள் அலீல்ஸ், அதுக்கடுத்து வாட் இஸ் எரித்ரோபிளாஸ்டோ ஃபியூட்டலிஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் ஹீமோஃபிலியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. வாட் இஸ் கிரிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸு, எக்ஸ்பிளைன் த ஜெனட்டிக் ஃபேஸஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங் இன் மேன், what are the applications of karyotyping, differentiate intersexes from supersexes, comment on the methods of eugenesis, what is kind selection or kin selection சொல்லுவாங்க, what is pedigree analysis பற்றி நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா discuss the genetic balance of mechanism of sex determination with reference to Drosophila, autosomal aneuploidy in human beings, allosomal abnormalities human beings சரிங்களா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சாப்டர் 5க்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் சரிங்களா. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுங்க. நம்ம ஒவ்வொரு லெசன் வைஸாக தனித்தனியாக அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த சாப்டரை ஒரு நாள் அல்லது 2 நாள்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சாப்டருக்கு போங்க. ஃபஸ்ட்டு 6 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 6 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் 6 லெசன் இருக்கக்கூடிய கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு மிட்டம் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். மிட்டமுக்கான சென்டம் கொஸ்டின் பேப்பரும் என்ன பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.